ஸ்ரீகிருஷ்ண ஜெயம். 11ஆம் பாவம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அது ஏன் வந்து எப்பவுமே டாப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 11ஆம் பாவம் அப்படிங்கிறது மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான பாசிட்டிவ் விஷயங்களையுமே வந்து ஒரு படி 10%, 20%, 100% அதிகமாக குடுக்கக்கூடிய பாவம். ஸோ 11ஆம் பாவம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து மனமகிழ்ச்சி, அனைத்திலுமே வெற்றி, எல்லாத்துலயுமே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன், எப்பவுமே வந்து ஆரோக்கியமா இருக்கிறது, உடல்ல வந்து நமக்கு வைட்டமின், மினரல்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கணும். உடம்பு வந்து எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, 11ஆம் பாவம், 11ஆம் பாவாதிபதி நல்லா இருக்கணும். தொழில்ல வந்து நம்ம தொடங்குறோம், நெறைய லாபம் வரணும் அப்படின்னா, 11ஆம் பாவம் நல்லா இருக்கணும். உத்தியோகம் வந்து வேலை கிடைக்கல, நம்ம வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, படிச்சுட்டு இருப்பாங்க கேம்பஸ் இன்டர்வியூல. அ படிக்கும்போதே அவங்க வந்து செலக்ட் ஆகி நல்ல கம்பெனில பிளேஸ்மென்ட் ஆயிருவாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க படிக்கும்போது 11ஆம் பாவத்தினுடைய தசா, புக்தி நடக்கும். அந்த புக்தி நடத்துற அந்த நாதன் கிரகம் வந்து நல்லா இருக்கும். ஆட்சி, உச்சம், கேந்திரம், கோணம், திக்பலம் இந்த மாரியான இடங்கள்ல இருந்தது அப்டின்னா, படிக்கும்போதே அவங்களுக்கு நல்ல சம்பளத்தில வேலை கிடைச்சிரும். பிளஸ் வந்து அதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அடுத்த லைனுக்கு அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. ஹை பொசிஷனுக்கு. ஸோ நமக்கு இப்போ வந்து டாக்டர் வந்து இப்ப நம்ம போறோம். இந்த டாக்டருக்கு போனா தான் நமக்கு சரியாகும் அப்படின்னு நம்ம சில பேர் வந்து ஒவ்வொரு டாக்டர் வச்சிருப்போம். ஸோ இந்த டாக்டருக்கு வந்து அந்த மாரி போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த டாக்டருக்கு வந்து 11ஆம் பாவம் நல்லாயிருக்கும். அதாவது வந்து 11ஆம் பாவம், 7ஆம் பாவம் அப்படிங்க சேரும் பொழுது, மக்களுடைய ஆதரவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது மக்கள், மக்கள் செல்வாக்கு, ஆ உலகியல் ரீதியா. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் பாவம் லாபம். ஸோ 7, 11 சேரும் பொழுது, ஜாதகத்தில யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் இருக்கோ, ஏதாவது ஒரு விதத்தில சம்மந்தம் பெறும். இந்த மாரி யாரோட ஜாதகத்துல இருக்கோ, அவங்க வந்து தான் செய்ற தொழில் மூலமாக நிறைய வாடிக்கையாளர்கள கவர்ந்து, அவர்கள் மூலமாக நிறைய வருமானத்த வந்து அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இது எதனால அப்டின்னா 11ஆம் பாவம். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் பாவம், 11ஆம் பாவம் காம்பினேஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்க எடுக்கிற ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க, நான் ஒரு ட்ரை பண்றேன் அப்படின்னு எடுத்து வச்சாங்க அப்டின்னா, அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாவே அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சிரும் ஈஸியா. ஏன்னா 3ஆம் பாவம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம். நான் தைரியமா இறங்குறேன்ப்பா, எனக்கு வந்து இது சக்சஸ் ஆகும் நான் நம்புறேன். அப்படின்னு அவங்க நம்புனாங்க, எடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா, 11ஆம் பாவம் வந்து அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி மேல விட்டுரும். ஒரேடியா உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். ஆ 13, 11 காம்பினேஷன் இது. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ஏதாவது ஒரு சொத்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இஷ்டத்துக்கு. அதாவது வந்து அவங்க வந்து அனுபவிக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு 10 வீடு, 15 காரு, ஆ 4, 5 அபார்ட்மெண்ட்டு எல்லாம் இருக்கும். ஆனாலும் அவங்க வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க. ஆனா அவங்ககிட்ட சொத்து மட்டும் சேர்ந்துகிட்டே இருக்கும். இவங்ககிட்ட மட்டும் எப்படிப்பா இந்த மாரிலாம் சொத்துலாம் சேருது அப்படின்னு நெறைய பேர் ஊர்ல பேசிப்பாங்க. அந்த மாரியான ஜாதகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4, 11 காம்பினேஷன் இருக்கும். அதாவது இந்த 4 அப்படிங்கிறது வீடு, வாகனம், வண்டி, சொத்து, ஆஸ்தி, ஆ தாயாருடைய உடல்நலம் இது எல்லாமே. இந்த 4, 11ஆம் காம்பினேஷன் சேரும் பொழுது, உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து அவங்க ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. சொத்து சேர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ, அதனால 11ஆம் பாவம் எந்த பாவத்தோட தொடர்பு கொள்ளுதோ, எந்த கிரகத்தோட தொடர்பு கொள்ளுதோ, அந்த கிரகம் சார்ந்த நல்ல விஷயங்கள் அபிவிருத்தியாகும். அந்த பாவம் சார்ந்த நல்ல விஷயங்கள் அபிவிருத்தியாகும். உங்களுடைய ஜாதகத்திலயும் வந்து 11ஆம் பாவம், 11ஆம் பாவாதிபதி எந்த கிரகத்தோட காம்பினேஷன்ல இருக்காரு? எந்த பாவத்துல இருக்காரு? லக்னத்துல இருந்து அது ஒற்றைப்படையா? இரட்டைப்படையா? எத்தனாவது வீடு? லக்னத்துக்கு சாதகமா? லக்னாதிபதிக்கு சாதகமா? எல்லாம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னொரு பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.